has lost engines, it has gained engines, it has lost transmissions, it has gained transmissions. So many things. Whatever the industry has seen, the i20 has seen it. i20 is right now an aging product. கரெக்ட், கண்டிப்பாக. Okay, it's an aging product due for a facelift anytime. i20லையும் உங்களுக்கு ஐவிடி கியர் பாக்ஸ் வந்துடுது. Yes. ஸோ அவங்களால ஏஎம்டி கொடுக்க முடியும். ஏஎம்டி கொடுத்தா ஹுண்டாய்க்கு வந்து லாபம் தான். ஒரு 50,000 கிட்ட சேவ் பண்ணலாம் மினிமம். On a product save பண்ணலாம். But if I think if Hyundai gives i20 the AMT, there's no point of the i20 itself. If you remove the CVT from the i20, no. Altroz is the only thing that gives you a DCA, but we all know how that goes. Very old engine. I don't know how they are doing it. Upgrade பண்ணி DS6 எல்லாமே பண்ணிட்டு still doing the job properly, right? Yeah, it is not aging. ரிஃபைண்டாக இருக்குது. அண்ட் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸில் அந்த இன்ஜினை வந்து போட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஈவன் புது வென்யூவில் கூட வருது இல்லை. Just like how there are no diesels, there's also no CNG in the i20. ஆமாம், சிஎன்ஜி கிடையாது, ஒன்லி பெட்ரோல் ஆப்ஷன் மட்டும்தான். Even if you have CNG option in the i20, people won't buy. People would rather just drive petrol. நல்லா மார்க்கெட் ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்றீங்க. i20 ஏன் எடுத்துட்டாங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் ப்ரொவிஷனாவது கொடுத்துருக்கலாம். No, not there. எதுவுமே கிடையாது. You have to fog lamp என்ன ஓட்ட போட்டு தான் you have to make drill a hole to fix a fog lamp. Yes. ரிவர்ஸ் கேமரா கூட Hyundai பெட்டரா இருக்கும். Compare the i20's reverse camera with say even like a Virtus or a Slavia or something. It is ஹை கிராஸ்லயே மட்டமா இருக்கும். Yes, correct. Yeah. i20 never had a era variant for a long time. இப்போ இருக்கு. எல்லாமே ஆக்சுவலி இந்த சப் 4 மீட்டரில் வரக்கூடிய கார் தான். i20க்கும் வென்யூவும் எல்லாமே வந்து டைமென்ஷன்ஸில் சேம் தான். எஸ். ஆனால் டக்குன்னு பக்கத்தில் நின்று பார்க்கும்போது வென்யூ ஏதோ பெரிய கார் மாதிரி ஃபீல் ஆகும். பட் ரியாலிட்டி வந்து சேம் தான் ரெண்டுமே. ஸோ நம்ம இந்த ஆட்டோ கனெக்ட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் ஒரு 7-8 months முன்னாடி லாஸ்ட் நவம்பர் 2025 நடத்தியிருந்தோம். அண்ட் அது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஈவெண்ட்டை மோர் தேன் 40+ கார்ஸை 2 days சேல் பண்ண முடிஞ்சுது. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலாக நீங்கள் எனி டீலர்ஷிப் எடுத்துக்கிட்டிங்க, ஒரு கார் டீலர்ஷிப் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை மாதிரி ஒரு மெட்ரோ சிட்டியில் இருக்கிறதுல கூட ஒரு 40 to 50 கார்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் அவங்களுடைய பர் மந்த் சேலாக இருக்கும். அதை வந்து ஒரு ஈவெண்ட்டில் நிறைய பிராண்ட்ஸ்க்கு அப்படி தான் இருக்கும். ஒரு சில பிராண்ட்ஸ் 300 கார் தான் பண்ணுறாங்களே ஒரு மந்தில். ஆமாம். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஈவெண்ட்டு எங்களை நம்பி ஒரு 500+ பீப்புள் வாக்இன் பண்ணி 40+ வெஹிக்கிள்ஸ் வந்து நம்மளால் புக் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய ஈவெண்ட், பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஈவெண்ட்டு. அண்ட் அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறமா நிறைய பேர் திரும்ப பண்ணலையான்னு கேட்டு இருந்தீங்க. அது வந்து பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த பெயின் பாயிண்ட்டை, அந்த கன்ஃபியூஷனை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஈவெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு பர்டிகுலர் இந்த சப் 4 மீட்டர் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் வரக்கூடிய எல்லா கார்ஸையும் ஒரே இடத்துல பார்த்து ஏதோ அவங்களுக்கான கார்னு செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட்டாக இருந்துச்சு. பட் என்ன அப்படின்னா அந்த மேசிவ் லெவலில் பண்ணுறதை விட இன்னமும் கொஞ்சம் டீப்பாக போய் கொஞ்சம் ஷார்டன் பண்ணி மோர் கிளாரிட்டியாக மோர் ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட இப்போது திரும்பவும் ஆட்டோ கனெக்ட் மைக்ரோவாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஆட்டோ கனெக்ட் மைக்ரோ வந்து இந்த மாதம் ஜூலை 18th and 19th அடையாரில் KNRA ஹால், அது வந்து நம்ம அம்பிகா அப்பளம் டிப்போக்கு ஜஸ்ட் பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த KNRA ஹாலில் தான் வந்து நடக்குது. ஸோ மார்னிங் 10 AM ஈவினிங் 5 PM வரைக்கும் 2 days நடக்குது. அண்ட் இந்த ஈவெண்ட்டில் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி மோர் கிளாரிட்டி மோர் ஃபோக்கஸ்க்காக 3 கார் தான் வந்து கொண்டு வரோம். ஸோ அந்த 10 lakhs அப்படிங்கிற ஒரு எக்ஷோரூம் ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் வரக்கூடிய 3 கார்ஸ், ஏன்னா நம்ம கன்சல்டேஷனாக இருக்கட்டும், நம்ம கார்பால் மூலமாக சேல் பண்ணக்கூடிய கார்ஸ்னுடைய ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது நிறைய பேர் இந்த 3 கார்ஸில் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ அதனால் i20 ஹுண்டாயினுடையது, அதே மாதிரி டொயோட்டானுடைய கிளான்ஸா அண்ட் ஹோண்டானுடைய அமேஸ், இந்த 3 கார்ஸையும் ஒரே இடத்துல பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி உங்களுக்கு எந்த கார் கரெக்டான கார் அப்படின்னு டிசைட் பண்ணுற மாதிரியான ஒரு ஈவெண்ட்டாக இது வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வர்ற 18th and 19th நடக்குது. இந்த ஈவெண்ட்டு வந்து ஃப்ரீ ஈவெண்ட் தான், பட் இதுக்கான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் மட்டும் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வாக்இன் பண்ணி வரலாம். என்ன டைமுக்கு வரீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இது வந்து நீங்கள் வந்து அப்படி பார்த்துட்டு அப்படி போகிற மாதிரி கிடையாது. வந்து நீங்கள் காசை எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த காரோட நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எந்த கார் கரெக்ட் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு ப்ராப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வாங்க, உங்களுக்கான கார் எது அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட்
பெட்டரான ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் அந்த ஈவெண்ட்டில் வந்து நீங்கள் அன்லாக் பண்ணலாம். ஸோ மிஸ் பண்ணிடாமல் வாங்க. அண்ட் இந்த 3 கார்ஸ் பற்றி ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாட்காஸ்ட் சீரீஸ்னுடைய நோக்கம். ஏற்கனவே நம்ம வந்து பாலினோ ஆர் கிளான்சானுடைய பாட்காஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோவாக இருக்கும். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம கூட கார்பால் விக்னேஷ் வந்து இணைஞ்சிருக்காரு. ஸோ இந்த வீடியோ இஸ் அபவுட் i20. Hyundai i20-யை டீகோட் பண்ணலாம். i20 இது இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் ப்ரீமியம் ஹேட்ச்பேக். பிகாஸ் இந்த கார்னால தான் இந்த ஒரு செக்மெண்ட்டே கிரியேட் ஆச்சு. கரெக்ட். செகண்ட், பிகாஸ் இட்ஸ் த ஓல்டஸ்ட் ஹேட்ச்பேக், ப்ரீமியம் ஹேட்ச்பேக் that you will find. இன்னைக்கு மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகக்கூடிய சேலில் இருக்கக்கூடிய கார்ஸில் இந்த i20 நேம் இருக்கிறது தான் கரெக்ட். கொஞ்சம் ஓல்டஸ்ட் ரைட். அண்ட் i20 has gone through multiple iterations. ஃபர்ஸ்ட் i20 இருந்துச்சு, 2008 இருந்து அப்புறம் elite i20 ஆச்சு, அப்புறம் திருப்பி i20 இருக்கு. ஆமாம். ஸோ நிறைய சேஞ்சஸ் அப்படியே வந்துட்டு போயிருக்கு. இட் ஹஸ் லாஸ்ட் என்ஜின்ஸ், இட் ஹஸ் கெயின்ட் என்ஜின்ஸ், இட் ஹஸ் லாஸ்ட் டிரான்ஸ்மிஷன்ஸ், இட் ஹஸ் கெயின் டிரான்ஸ்மிஷன்ஸ். ஸோ மெனி திங்ஸ். வாட் எவர் த இண்டஸ்ட்ரி ஹஸ் சீன், தி i20 ஹஸ் சீன் இட். கரெக்ட். ஸோ ஹுண்டாய்க்கு ஒரு முக்கியமான ப்ராடக்ட், வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட், பியூர்லி பிகாஸ் ஐ பிலீவ் எனக்கு வந்து யூஸ்வலாக வந்து ஒரு பிரிட்ஜ் ப்ராடக்ட்னு ஒன்று இருக்கும் ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் கர்வ் ஃபார் டாட்டா இஸ் அ பிரிட்ஜ் ப்ராடக்ட். இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு இன்னொரு பாயிண்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு மாடல் ஒன்று இருக்கணும்ல. ஐ பிலீவ் தி i20 வாஸ் தட் ஃபார் i10 அண்ட் நெக்ஸ்ட் லெட்ஸ் சே த Verno ஆர் சம்திங் லைக் தட். பட் இப்போ வந்து இட் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட் அ ப்ராடக்ட் தட் இட் ஹஸ் கிரியேட்டட் ஒன் ஸ்பேஸ் ஃபார் இட் செல்ஃப். ரைட். அண்ட் அதை வந்து வி கேன் நாட் இக்னோர் அட் ஆல். கரெக்ட். என்ன பண்ணாலும் அந்த i20 வந்து நிற்கும் உங்களோட டிஸ்கஷனில். எனி திங் யூ டாக் அபவுட், வெதர் டாக்கிங் அபவுட் காம்பேக்ட் செடான், தி i20 will come in, though it is not. Talking about hatchbacks, i20 will again come in. Talking about budget SUV, again i20 will come in. So it is a very crucial product to be discussed. Right? Correct. And let's look at Hyundai as a brand. Correct. Okay. They have also gone through a lot of things. They are now a listed company. And ரீசெண்டாக கூட ஃபயர்லாம் மாட்டிக்கிட்டு Mobis fires and production hit. But ultimately, in Hyundai's portfolio, i20 is right now an aging product. கரெக்ட். கண்டிப்பாக. Okay, it's an aging product due for a facelift anytime. கரெக்ட். அண்ட் ஃபேஸ் லிஃப்டோடைய லுக்ஸ் கூட வந்துருச்சு ஃபாரின்ல, யூரோப்பியன் வந்துருச்சு. அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் கேன் பி எக்ஸ்பெக்டட். அந்த ஸ்டியரிங் வீல் and the changes and so on and so forth, key மாறிடும், lot of things are there. But Hyundai will also come up with, say, first in segments videos. But this video is about this i20 generation, i20 iteration. கரெக்ட். இப்போது இதில் என்னென்னா நம்ம கம்பேர் பண்ணக்கூடிய இந்த 3 கார்ஸில் கிளான்ஸா வந்து ஒரு மாதிரி ஒரு கர்வி டிசைன் இருக்கக்கூடிய ஒரு கார், ஒரு ஃபேமிலி காரோடைய ஒரு லுக்கு கொடுக்குதுன்னு வச்சுக்கலாமா, கிளான்ஸா அண்ட் பலினோ. பட் i20 வந்து கொஞ்சம் ஷார்ப்பரான, மோர் யூத்ஃபுல் அப்ரோச். மேபி ஐ see it that way. மேபி அந்த பிளாக் ஆல் பிளாக் டேஷ்போர்டு, ஆமாம், அதெல்லாம் வந்து ஒரு டிரைவர் ஃபோக்கஸ்டாக இருக்கிற ஒரு ஃபீல், இதெல்லாமே வந்து ஒரு யூத் ஃபோக்கஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு யங்கர் ஏஜ் ப்ரொஃபைல் இருக்கிறோட பையருக்கு அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொசிஷனிங் இருக்குது. ஸோ அந்த டிசைன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை சொல்லலாம். அண்டு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா i20லையும் உங்களுக்கு ஐவிடி கியர் பாக்ஸ் வந்துடுது. எஸ். ஸோ அவங்களால ஏஎம்டி கொடுக்க முடியும். ஏஎம்டி கொடுத்தா ஹுண்டாய்க்கு வந்து லாபம் தான், ஒரு 50,000 கிட்ட சேவ் பண்ணலாம் மினிமம். On a product save பண்ணலாம். But if I think if Hyundai gives i20 the AMT, there's no point of the i20 itself. Correct. அதனால அந்த ரிஸ்க் எடுக்காமல் இருக்காங்க. Might as well just do Grand i10, நியாஸ் இருக்குது, இந்த நியாஸோடையே கொஞ்சம் பெருசாக ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா போயிடும். i20க்குன்னு ஒரு பாயிண்ட்டே இருக்காது Hyundaiக்கு. i20னுடைய அந்த பெப்பினஸ் வந்து மிஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஏஎம்டி கொடுத்தாங்கன்னா. எஸ். அண்ட் லெட்ஸ் ஃபேஸ் இட், Hyundai's AMTs are bad. They are not amazing, right? Especially if you want something driver oriented. Comfort irukku, convenience irukku, it will give you point A to point B. It'll take you very simply, no drama, nothing. But it is a very sumar AMT transmission. It is not fantastic, it is not great, calibration is so and so. CVT or IVT just purely works for Hyundai. And CVTs or IVTs in the industry are considered superior to AMTs. Right? Pricing driving, whatever it is, they have been there for donkeys years. But my point is, it is still considered
more premium than the AMTs. And because of that, that is a selling point for the i20. That is now slowly becoming the only selling point for the i20. If you remove the CVT from the i20, no ஒரே ஸ்மால் கார் ஐவிடி ஆர் சிவிடியோட வரக்கூடிய ஒரே ஸ்மால் கார் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஒரே hatchback, yes. What other car has a hatchback now? The Honda Jazz was there, gone. Baleno / Glanza having CVTs earlier, now not anymore. Every other vehicle is now coming only with an AMT. Right? Altroz is the only thing that gives you a DCA, but we all know how that goes. அதை வந்து நம்ம கம்பேரிசன்லேயே வச்சுக்க வேணாம். அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்து கொடுக்குது. எனிவே, ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் கிடைக்குது. அண்ட் 1.2 கப்பா இன்ஜின் எப்படி பலினோ அண்ட் கிளான்ஸால் அந்த 1.2 கே சீரிஸ் இன்ஜின் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான பழைய இன்ஜின் தான் இதுவும். 2000ஸ்லேருந்து இருக்க வெரி ஓல்ட் இன்ஜின். I don't know how they are doing it. Upgrade பண்ணி BS6 எல்லாமே இருக்கு. Still doing the job properly, right? Yeah. It is not aging. ரிஃபைண்டாக இருக்குது. அண்ட் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸில் அந்த இன்ஜினை வந்து போட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஈவன் புது வென்யூவில் கூட வருது இல்லை. ஸோ அதே இன்ஜினை எல்லா கார்லேயும் போட்டு கொடுக்குற ஃபேஷன் வந்து Hyundai பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அந்த இன்ஜின் அதோடைய வேலையை பண்ணுது, அவ்வளோதான். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, உங்களுக்கு இந்த 3 கார்ஸில் கிளான்ஸா, i20, அமேஸில் ஒரு ஸ்போர்ட்டி வெர்ஷன் இருக்கிறது i20 தான். பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஒரு ஆப்ஷன் வேணும்னா அது i20 மட்டும்தான் இருக்குது. என்லைன், எஸ். Amaze will not bother. Glanza, Baleno are also not bothering. Glanza, at least Baleno had the RS earlier. That's not in the picture anymore. Yes, that's not in the picture anymore, obviously. So, of all the things, this is the only thing this is the only option that will give you a performance-oriented trim. ஸோ ஸ்மால் காரில் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக வேணும், கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னா இட் இஸ் டசன்ட் கம் சீப். ஆமாம், 14 lakhs ரேஞ்சில் 14 lakhsல நீங்கள் சானட் வாங்குவீங்களா, i20 என்லைன் வாங்குவீங்களா? லைக் தட்ஸ் ஹவ் எவ்ரிபடி வில் திங்க். பட் தேர் இஸ் a certain category of buyers who will look at the i20 enline and say I want this. Right? Because right now there is really no performance oriented hatchback. கரெக்ட், எதுவும் இல்லை. ஆர் அட்லீஸ்ட் பார்க்கறதுக்காவது பர்ஃபார்மன்ஸ் ஃபீல் ஆகுது இல்லை. கரெக்ட். அண்ட் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து நார்மல் i20ல இல்லாத விஷயங்களும் இருக்குது. ரியர் டிஸ்க் பிரேக்ஸாக இருக்கட்டும். ஆமாம். அண்ட் 7 ஸ்பீட் DCT கொடுக்குறாங்க, 1 லிட்டர் GDA இன்ஜின் வருது. ஸோ அதெல்லாமே வந்து வச்சுக்கலாம். அண்ட் பட் மைலேஜ் வந்து கொஞ்சம் அடி வாங்கும், சிங்கிள் டிஜிட் தான். Yes. And let's also, because you're talking about engines, let's also look at what the i20 had earlier. Okay. i20, when it was, I don't know if it was elite i20 time or something, it had a 1.4 petrol. It is a small car having a 1.4 petrol and therefore not a small car, right? With the 4-speed torque converter automatic. This is the transmission that was there in the i10 earlier, Grand i10 later, and in the i20. That came only in the Magna variant for a very short period of time. 1.4 petrol with a 4-speed automatic. And after that, we never saw that combination ever. We just didn't see it. Yeah. And diesel இருந்தது. Yes. 3 கார்ஸ்லயுமே டீசல் இருந்தது. All the 3 had diesels. All the 3 don't have diesels now. i20 diesel is actually a little special. Right? 6-speed gearbox ஓட வரும். ஆமா. I think that was the only one that had a 6-speed gearbox. Amaze also didn't have had only a 5-speed. And it is kind of a locomotive. போயிட்டே இருக்கும். And of course you have to ignore the black smoke that comes from the back. ஆனால் பவர்ஃபுல் இன்ஜினாக இருந்தது. Yes, very small car, big engine types. Yeah. ஸோ அது ஒரு விஷயம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் மொத்தமாகவே டீசல்ஸ் வந்து இப்போ இல்லாமல் போயிடுச்சு. Just like how there are no diesels, there's also no CNG in the i20. ஆமாம், CNG கிடையாது, ஒன்லி பெட்ரோல் ஆப்ஷன் மட்டும்தான். அண்ட் நீங்கள் ரெகுலர் i20ல போனீங்கன்னா இன்ஜின் ஆப்ஷன்ஸும் ஒன்றும் கிடையாது. இந்த 1.2 மட்டும்தான், வேறு ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. And I don't think Hyundai will ever give the CNG in the i20. Just won't. Hyundai sees the i20 as a premium hatchback na avangaloda guidelines padi I think, I don't know, CNG is not going to be an option there. CNG, if you give an i20 customer a CNG option, they're not going to take it. As simple as that. Even if you look at other Hyundai products, only the Aura I think sells its CNGs more than the Neos. Only for the cab necessity. Private vehicle la CNG எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
Hyundai cars. We actually haven't sold anything. Like at Carpal, we haven't sold any Hyundai CNG that is privately owned. So even if you have CNG option in the i20, people won't buy. So People would rather just, drive petrol. நல்ல மார்க்கெட் ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்றீங்க. I think it's very well thought of to not have CNG. Therefore, and somehow or the other, CNG கொடுத்தா ஒரு there is a degradation in product. Somehow. அப்படின்னு பப்ளிக்ல ஃபீல் இருக்குன்னு நினைக்கிறேன். Yes. அது மேபி இந்த மாருதி அந்த மாதிரி பண்ணிட்டாங்களோ, ஏன்னா அந்த டாப் எண்டில் சிஎன்ஜி கொடுக்காம ஒன் பிலோ த டாப் வரைக்கும் தான் சிஎன்ஜி கொடுப்பேன் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் கொண்டு வந்து. If you like not to go to another car, but if you look at a vehicle like the Taser, it has CNG only in the base trim. It doesn't even have CNG in the other trims. So at the same time, like Maruti is actually better. முன்னாடிலாம் VX ஓட நிறுத்தினோம், இப்போ ZX-i ஓட we have CNGs and so on. But Hyundai also never gives CNG beyond say sports variant. Why not an Asta CNG in the i20, in the i10 or something like that? No, it's just not that. So there is ஒரு demarcation. இந்த லெவலுக்கு மேலே CNG வேண்டாம். ஒரு டிஸ்பாரிட்டி இருக்கு. Yes. But I think it's understandable. அண்ட் ஃபீச்சர் லெவலில் போனோன்னா என்ன ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து i20ல தூக்கிட்டாங்க. ஃபாக் லேம்பாக இருக்கட்டும். Fog lamps are not there. Correct. This probably the only car in the 3 cars that does not have fog lamps. கரெக்ட். Yeah. ஈவன் நீங்கள் கிளான்ஸா பல்னோவில் பார்த்தீங்கன்னா இருக்கு. Yeah. அமேஸில் இருக்குது. Yeah. பட் i20ல ஏன் எடுத்துட்டாங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் ப்ரொவிஷனாவது கொடுத்துருக்கலாம். No, not there. எதுவுமே கிடையாது. You have to ஃபாக் லேம்ப் வேணா ஓட்ட போட்டு தான் you have to drill a hole to fix a fog lamp. Yes. ஸோ அது ஒரு விஷயமா பார்க்கலாம். ஏன்னா எல்இடி லைட்ஸ் வந்து அந்தளவுக்கு த்ரோ இல்லைன்றது reality is there. I mean, but also keep in mind there's so much of light pollution, right? It's too much light anywhere. And another thing that I wanted to talk about is when it comes to interiors, I think the i20 beats all of those. அது Hyundai as a brand-ஆவே அவங்க வந்து இன்டீரியரில் ஒரு மாதிரி மாஸ்டர் பண்ணுறாங்க. It is amazing. It is amazing the level of quality of plastics, quality of buttons, quality of dials. Even the நிறைய கார்ஸ்ல வந்து உடனே whatever is visible to you, those parts will look good. If you start going below your knee, right, parts will start looking bad or fitting bad. நிறைய கார்ஸ் க்ளவ் பாக்ஸ் வரைக்கும் நல்லா இருக்கும். க்ளவ் பாக்ஸ் தொடர்ந்து பார்த்தா டபக்னு விழுந்துடும். there is really ஒரு ரிஃபைன்மெண்ட் இல்லை. ஸ்லோவாக வெளில வருது எல்லாம் அப்படியே விழுந்துடும் வெளில. ஈவன் நீங்கள் ரிவர்ஸ் கேமரா கூட Hyundai I was just going to say, compare the i20's reverse camera with say even like a Virtus or a Slavia or something. It is high crossலயே மட்டமா இருக்கும். Yes, correct. Yeah, I mean there's a huge difference in quality and it's not, they're not cheaping out. Correct. There's no compromise in giving you chumma for the sake of it reverse camera. See, you can always put a tick in the brochure saying okay, reverse camera, tick, all variants have it. But how good is it? அதே மாதிரி இந்த ஆஃப்டர் மார்க்கெட்டிங் ஈக்குவலண்டான ஆக்சசரிஸ் கொடுக்கறதுலையும் Hyundai வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணுறாங்க. டேஷ் கேமரா அண்ட் i20 is also Hyundai is also கொஞ்சம் என்ன சொல்கிறது being relevant, right? Because for a long time the top spec didn't get wireless Apple CarPlay Android Auto and they wouldn't came up with the adapter saying dongle வச்சுட்டு they like okay fine, connect to this dongle, get whatever you want to get. We don't know how good or bad it is, but some solution has been worked out. So in those ways Hyundai is trying to make sure that the i20 is matching up to what other products are having, though it is aging in the market. And also recently you get they have also made some changes. Okay, i20 never had an era variant for a long time. இப்போ இருக்கு. It comes only in one color. ஒரு base variant. Yes, super base variant. Okay, that comes only in one color right now. It's there. i20 and அதுலயும் ஆட்டோமேட்டிக் கொண்டு வந்திருக்காங்கல்ல. i20 not immediately, one level higher. Magnaலயும் you have automatics, which is saying முதல்ல இல்ல but now because you have Baleno Glanza giving you AMTs in the Delta / S variant. அந்த லெவல்லே you have AMTs now. So காம்படிஷனுக்காக கொடுக்குறாங்கன்னு எடுத்துக்கலாமா? 100%. இல்லை மக்கள் வந்து மேனுவல் ஸ்டிக் ஷிஃப்ட்ல இருந்து
நிறைய ஆட்டோமேட்டிக் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாமா? மார்க்கெட் ஷிஃப்ட் ஆயிருக்கு. That is the fundamental reason people are going for automatics now. But what will trigger a manufacturer, especially like Hyundai, to give an IVT in the lower variant is because competition is giving one. Direct competition, Glanza, Baleno கொடுக்குறாங்க. And it's safe for every manufacturer. Somebody else has to do it first for them to like, okay, I was அவன் கொடுக்குறான், நானும் கொடுக்குறேன். ஆமா. Right, and they have to see how well they can price it, what they can delete to make sure that they can price it well. Touchscreen irukadu. Right, those are things that anybody can do. And I think Hyundai is also giving it some differences. Night edition, for example, the dark black dashboard and all that we spoke about is there in the i20 now. It was not there earlier. It is there in the i20 now. So Hyundai is feeling the heat somewhere or the other because i20 is slowly starting to lose market share because of higher variants. I mean, because of newer models. So இங்க ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ஆக்சுவலி இந்த சப் 4 மீட்டரில் வரக்கூடிய கார் தான். i20க்கும் வென்யூவும் எல்லாமே வந்து டைமென்ஷன்ஸில் சேம் தான். எஸ். ஆனால் டக்குன்னு பக்கத்தில் நின்று பார்க்கும்போது வென்யூ ஏதோ பெரிய கார் மாதிரி ஃபீல் ஆகும். பட் ரியாலிட்டி வந்து சேம் தான் ரெண்டுமே. அது மக்கள் வந்து உணரும்போது தான் அது வந்து ஃபீல் ஆகும். பட் எனிவே இந்த ஈவெண்ட் வந்து இந்த 3 காரை ஃபோக்கஸ் பண்ண ஈவெண்ட் தான். ஏன்னா பீப்புள் வந்து i20 பார்க்குறவங்க பெருசாக வென்யூ பார்க்குறது இல்லை. அண்ட் i20 பார்க்குறவங்க கிளான்ஸா ஆர் அமேஸ் தான் வந்து கம்பீட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அந்த ஒரு காம்படிஷனில் வரக்கூடிய கார்ஸ் தான் வந்து நம்ம கொண்டு வரோம் இல்லையா? கரெக்ட். அண்ட் CVTs especially because you're looking at petrol automatics being the crux of the event, right? So you will test drive all 3 automatics back to back also. Let's talk about its driving attributes. Compared to இந்த 2 கார்ஸா? Compared to these 2 cars. I'm bringing this up because I have some things in mind. I want to know if you are having the same things in mind. So what do you think about the i20 oda driving feel or driving enthusiasm or whatever? When you are driving the car, what do you feel? கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. எனிடே வந்து இந்த ஐவிடி கியர் பாக்ஸ் வந்து பெட்டராக தான் ஃபீல் ஆகுது. அண்ட் அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட் வந்து ஃபீல் ஆகுது. அண்ட் இன்னொன்று இன்ஜின் ரொம்பவே ஒரு நைஸான ஒரு இன்ஜின் தான். ரொம்ப பெப்பி அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நம்ம சிட்டி டிரைவிங்க்கு கண்டிப்பாக போதும் அப்படின்னு தான் ஃபீல் ஆகுது. அண்ட் ஸ்டியரிங் வந்து பெட்டராக இருக்குது. கொஞ்சம் ஷார்ப்பான ஸ்டியரிங்காக ஃபீல் ஆகுது. ஹை ஸ்பீட்ஸில் கொஞ்சம் வேகினஸ் இருக்கும் Hyundai ஸ்டியரிங்கில். பட்டு சிட்டி ஸ்பீட்ஸில் ஓரளவுக்கு நார்மல் ஹை ஸ்பீட்ஸில் ஓகே தான். இந்த ஸ்டியரிங் வந்து பெட்டரான ஒரு ஸ்டியரிங் தான். நல்லாவே தான் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் after Elite i20, the i20 as a product became better drivable. Suspensions ரொம்ப சாஃப்டாக இருக்கும் Elite i20ல செட் பண்ணிட்டாங்க. Steering was vague, it is lesser vague right now. இப்போ கொஞ்சம் ஸ்டிஃபன் பண்ணியிருக்காங்க. ஸ்டிஃபன் ஆயிருக்கு. And also in general, like it depends on what kind of a driver whoever is driving the car, right? If you are driving an IVT or a CVT, don't expect performance right away. If you are measured accelerate பண்ணாக்க amazing. And CVTs and IVTs are best. Like if you ask me under 10 lakhs what is the best city petrol automatic daily car, i20. It will do the job really well. Smooth as, I mean CVT is smooth, no change in gears, nothing of that sort. அதுக்கு பாட்டுக்கு போகும். All you have to do is be gentle with acceleration. If you floor the pedal, you will get the sound, but soundக்கும் ஸ்பீடுக்கும் ஒரு மேட்சே இருக்காது. அது ரப்பர் பேண்ட் எஃபெக்ட். It's going to come in. But for urban driving, for everyday driving, even if you're going to drive on the highways, if your acceleration is steady and gentle, i20 is amazing. But சில பேருக்கு வந்து they want a tactile feel of a gear. நான் கியரை ட்ராப் பண்ணோம், எனக்கு ஆக்சலேஷன் உடனே வரும், நான் ஓவர்டேக் பண்ணுவேன். அப்படி that's how a lot of people feel. அந்த மாதிரி சினாரியோவில் i20 will not give it to you. You have to go for a manual. And the Glanza AMT will do the trick for you. ஃபீச்சர் லெவல்லையும் i20 வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சர் வச்சிருக்கு. யூத் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சன்ரூஃப். சன்ரூஃப் இருக்கு. சன்ரூஃப், போஸ் ஸ்பீக்கர்ஸ். ஆமாம். Yeah. அது ரெண்டுமே வந்து யூத் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தானே வச்சுருக்காங்க. ஒரு நியூலி மேரிட் கப்புள் ஒரு இருக்கலாம். எஸ், 2 வயசு 3 வயசு குழந்தை வச்சுருக்காங்க. அவங்க வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் வச்சுருக்காங்க. லாங் டிரைவில் நல்ல ஸ்பீக்கர் சிஸ்டம். ஆமாம், அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. Whether you actually feel the Bose speakers or not,
I cannot change say make a, I mean எனக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. லோயர் வேரியன்ட்ஸ்ல வரக்கூடிய Archemist அந்த itself is very ஆர்கமிஸும் நல்லா nice. தான் இருக்கு. Yeah. Bose speakers ஒரு branding கொடுக்குது, but I don't know if it's actually reflecting in sound because in a small space you cannot do much. You just cannot do much with sound. Talking about, I mean we spoke about reverse camera bro, but i20 ல 360 கேமரா கிடையாது. எஸ். அதெல்லாம் வந்து ஃபேஸ் லிஃப்ட்டுக்காக நிறுத்தி வச்சிருக்காங்க. I understand, but I'm just saying like Hyundai நிறைய திங்ஸ்லாம் வந்துட்டு they have like matching up to what other products are giving the other products are having in features, but this is such a simple thing for Hyundai bro. ஈஸியாக கொடுக்கலாம். என்ன பண்ணணும் அவங்க? ஒன்றும் இல்லை, சும்மா கேமரா அட்டாச் பண்ணால் போதும், முடிஞ்சிச்சு. இல்லை, you can give a genuine accessory as a 360 camera for i20, right? கொடுக்க மாட்டாங்க. That's what all the Volkswagen Skodas are doing. They are giving 360 camera as an accessory. All they ஈஸியாக கொடுக்க முடியும், ஆனால் கொடுக்க மாட்டோம். I mean for a brand that's worked on accessories in a big way, dash cam for example, or the adapter for the wire to wireless for example, why is this a big deal? ஏன் கொடுத்தா என்ன ஆகும்? ஒன்றாவது கொடுக்கலாம், பட் அவங்க அந்த ஒரு சில ஃபீச்சர்லாம் வந்து ஃபேஸ் லிஃப்ட்டுக்காக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். Still bro, I mean why stop a buyer from why not give it to a buyer who's buying the i20 now? That is more important, right? இப்போ வாங்குற பையர் முக்கியமா, 6 மாசத்துக்கு அப்புறம் வாங்குற பையர் முக்கியமா? I would say இப்போ வாங்குற பையர் தான் முக்கியம், because they are moving my product today, right? I'm still not able to wrap my head around this. ஓகே, பட் என்னதான் i20 ஏஜிங்கில் இருந்தாலும் பார்க்கும்போது ஒரு ஏஜ்டு வெஹிக்கிள் மாதிரி தெரியல. ஒரு மாடல் லுக், ஒரு ஷார்ப் லுக்கோட ஒரு ரெலவென்ஸ் இருக்கு. 2026ல ஒரு ரெலவென்ஸ் இருக்கு. இட் கெட்ஸ் எவ்ரிதிங் யூ நீட். அண்ட் Hyundai is also compensating, right? இப்போ ஓகே ஏஜிங் ப்ராடக்ட் தான் கரெக்டு, பட் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் காம்பன்சேஷன் இல்லாமல் இருந்தால் கூட டிஸ்கவுண்டிங் காம்பன்சேஷன் இருக்கு. Hyundai i20 is probably the highest discount you can get on hatchbacks right now. Right? அதனால it's again becoming a car that you cannot ignore. ஸோ இந்த i20யோட சேர்த்து Baleno அண்ட் Glanza and Amaze. ஸோ அதையும் வந்து ஒரே நேரத்தில் பார்த்து i20 தான் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னா i20 வந்து நீங்கள் இவெண்ட்டில் புக் பண்ணலாம். I mean, but see, more importantly, right, நம்ம இப்படி பேசிட்டு இருக்கோம், okay, but the buyer has to feel it, right? And the only way you can feel it is actually looking at these 3 cars back to back. அதுதானே நம்ம ஈவெண்ட்டோட பாயிண்டே அதுதான். யா, ஸோ பேக் டு பேக் ஓட்டி பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து அந்த ஃபீல் கிடைக்கும். ரிவர்ஸ் சீட்டில் உட்காந்து பார்த்து வாட் எவர் இட் இஸ், ரைட், பூத் ஸ்பேஸ் கம்பேர் பண்ணலாம். எவ்ரிதிங் யூ கேன் டூ ரைட் தேர். அண்ட் யூ ஹேவ் த டைம். கம் வித் யுவர் ஃபேமிலி, ஸ்பெண்ட் சம் டைம் தேர், explore the cars. There is really no rush. And that's one of the reasons why we have only 3 cars. It's less is more, right? You have a lot more time to focus on the cars, and you will be able to make up your mind about what could be the right car for you within these 3. உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் எது கரெக்டான கார் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. எஸ். அண்ட் ப்ரைஸிங் பாயிண்ட்லேயும் ஒரே ப்ரைஸிங்கில் வரக்கூடிய கார்ஸ் தான் அது. அண்ட் ஃபீச்சர்ஸ்லேயும் ஒரு சில யூனிக்கான ஃபீச்சர்ஸ் ஒவ்வொரு கார் ஆஃபர் பண்ணுது. அதில் எந்த யூனிக்கான ஃபீச்சர் தான் உங்களுக்கு ப்ரையாரிட்டியாக இருக்கோ நீங்கள் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ சன் ரூஃப் தான் வேணும் அப்படின்னா i20 தான். ஆமாம். ஸோ எனக்கு ஏடாஸ் தான் வேணும் அப்படின்னா அமேஸ் தான் முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஃபீச்சர் இருக்கக்கூடிய கார்ஸாகவும் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க 18th and 19th ஜூலை KNRA ஹாலில். KNRA ஹால் அப்படிங்கிறது நம்ம அடையாரில் அம்பிகா டிப்போக்கு ஜஸ்ட் பேக் சைடில் இருக்குது. ஸோ அந்த 2 டேஸுமே இது ஒரு டே ஈவெண்ட்டு தான். மார்னிங் 10 AM ஈவினிங் 5 PM வரைக்கும் நீங்கள் வாங்க, வெஹிக்கிள் பார்க்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அண்ட் டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள்ஸும் இருக்கும். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு ஃபேமிலியோடு வந்து உட்காந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது, உங்கள் ஃபேமிலி என்ன கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுறாங்கன்றதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான வெஹிக்கிள் எது அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிசைட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் வந்து அந்த 2 டேஸ்க்கு மட்டும் ரன் பண்ணுறோம். ஸோ ஈவெண்ட்டுக்கு ஃபிசிக்கலாக வர்றவங்களுக்கு அங்கே புக் பண்ணுறவங்களுக்காகன்னு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் நீங்கள் அங்கே டைரெக்டாக வந்து அன்லாக் பண்ணலாம். அண்ட் இது ஒரு ஃப்ரீ ஈவெண்ட். டைரெக்டாக வாக்இன் பண்ணி வாங்க. ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் கம்பல்சரியாக வச்சுருக்கோம். என்ன டைமுக்கு வருவீங்க, எவ்வளோ பேர் வருவீங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை மட்டும் ஃபில் பண்ணிடுங்க. அண்ட் ஈவெண்ட்டுக்கு வாங்க. அங்கே வந்துட்டு எந்த வெஹிக்கிள் உங்களுக்கானது அப்படின்றத டிசைட் பண்ணலாம். நாங்கள் அங்கே இருப்போம். ஸோ டிஸ்கஸ் பண்ணலாம்.